வணக்கம். ஏஐ இப்போ நம்ம வேலை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்திட்டு இருக்கு இல்லையா? சிலருக்கு இத நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா சிலரோ இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பா பார்க்கறாங்க. சரி, இந்த ஏஐ புரட்சியில நாம பின்தங்கிடாம முன்னாடி போறது எப்படி? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். முதல்ல ஏஐ பயன்பாட்டுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு, அத பத்தி பாப்போம். அப்புறம் கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த இடைவெளிய குறைக்கலாம்னு பாப்போம். அடுத்து வெளியிருந்து உள்ள நுழைய என்ன செய்யணும், கூகுள் எப்படி ஆள் எடுக்கறாங்கன்றத பாப்போம். கடைசியா உங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்னு முடிப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏஐ பயன்பாட்டு இடைவெளி. உண்மையிலேயே ஏஐ ஒரு புதுவிதமான பிளவ உண்டாக்குதா? வேலை செய்யற இடத்துல யாருப்பா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல பாருங்க 35 வயசுக்கு குறைவான ஆண்கள் தான் டாப்ல இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெண்களும் கொஞ்சம் வயசான ஊழியர்களும் இத பயன்படுத்துறதுல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இந்த கேப் ஏன் வருது? 4 மடங்கு சும்மா இல்ல, 4 மடங்கு குறைவான பயன்பாடு. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க, இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. இந்த டிஜிட்டல் கேப்ப நாம இப்போ சரி பண்ணலன்னா எதிர்காலத்துல இது இன்னும் பெருசாயிடும். அப்போ இத சரி பண்றதுக்கு என்னதான் வழி? அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. உள்ளிருந்தே இந்த இடைவெளிய குறைக்கிறது. அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளேயே இதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு பார்க்கலாம். சரியான ட்ரெய்னிங் கொடுத்தா மேஜிக் நடக்குமா? இங்க பாருங்க, பெண்களோட தினசரி ஏஐ யூசேஜ் ட்ரெய்னிங்க்கு முன்னாடி வெறும் 18% தான். ஆனா ட்ரெய்னிங்க்கு அப்புறம் டபுள் மடங்குக்கும் மேல, அதாவது 45% எகிரி இருக்கு. இதுதாங்க சரியான பயிற்சியோட பவர். வருஷத்துக்கு 122 மணி நேரம் மிச்சமாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது கிட்டத்தட்ட 3 வாரம் லீவுக்கு சமம். அப்போ ஏஐ டூல்ஸ் நம்ம வேலையை ஈஸியாக்குறது மட்டும் இல்ல, நம்மளோட நேரத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்குது. இது எம்ப்ளாயி, கம்பெனி 2 பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் தான். ஆனா இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ், டேட்டா மட்டும் கிடையாது. இது நிஜ மனுஷங்களோட கதையும் கூட. இந்த கோட்ல பாருங்க, ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் டீச்சர் சொல்றாங்க, ஜெமினி அறிமுகமான பிறகு என் வேலைப்பழு ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு. இதுதான் ஏஐயோட உண்மையான இம்பாக்ட். ஓகே, அப்போ கம்பெனிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறது ஒரு நல்ல வழி, அது சரி. ஆனா வெளியிருந்து கூகுள் மாதிரி ஒரு பெரிய டெக் கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு என்னதான் தேவை? இதுதான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கிற பல பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியோட கதவை திறக்க முதல்ல என்ன தகுதி வேணும்? இப்போ நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம். கூகுளோட ஆட்சேர்ப்பு கையேடு, இந்த ஏஐ காலத்துக்கான ஒரு வழிகாட்டி. கூகுளோட ஹையரிங் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு மேரத்தான் மாதிரி. சும்மா ஓடி முடிக்க முடியாது. அப்ளிகேஷன்ல ஆரம்பிச்சு பல ரவுண்ட் இன்டர்வியூவை தாண்டி கடைசியா உங்களுக்கு பொருத்தமான டீம்ல சேர்ற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இப்படி பண்றதுக்கு காரணம் ஒருத்தரோட முழு திறமையும் எந்தவித பாரபட்சமும் இல்லாம மதிப்பிடணும்ன்றதுக்காக தான். உங்க ரெஸ்யூம் தான் உங்களுக்கான முதல் என்ட்ரி டிக்கெட். அது மெஷினையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், மனுஷனையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. நான் இதை செஞ்சேன்னு சொல்றத விட, நான் இதை செஞ்சதால இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு நம்பர்ஸோட சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் டெக்னிக்கல் ரோல்னா கோடிங் லாங்குவேஜ், கிட்ஹப் ப்ரொஃபைல் எல்லாம் மேலேயே போட்டுடுங்க. சரி, கூகுள்ல உங்க கரியர் எப்படி வளரும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ்க்கு L3 லெவல்ல ஆரம்பிச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக L4, L5, L6ன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். இது ஒரு தெளிவான கரியர் பாதைய காட்டுது. நீங்க ஒரு பயங்கரமான கோடரா இருக்கலாம், ஆனா அது மட்டுமே கூகுளுக்கு போதாது. அவங்க கூகுள்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த தேடுறாங்க. அது என்னப்பா கூகுள்னஸ்னா? சிம்பிளா சொன்னா, புதுசா யோசிக்கிற திறமை, டீமோட நல்லா ஒத்துழைச்சு வேலை பார்க்கறது, அப்புறம் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை. உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸுக்கு ஈக்குவலா இதுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மைக்ரோசாஃப்டோட இந்த கோட் பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏஐ யூஸ் பண்றது இனிமே ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் அடிப்படையான ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது கூகுளுக்கு மட்டும் இல்ல, மொத்த டெக் உலகத்துக்குமே இப்போ இதுதான் நிஜம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்? ஏன்னா எதிர்காலங்கிறது தொடர்ந்து கத்துக்கிறதுல தான் இருக்கு.
டெக் துறைக்குள்ள நுழையணும்னா கண்டிப்பா 4 வருஷம் காலேஜ் டிகிரி வேணுங்கிற காலமெல்லாம் இப்போ மாறிடுச்சு. கூகுள் கெரியர் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இதுக்கு டிகிரி தேவையில்ல, முன் அனுபவமும் தேவையில்ல. இத முடிக்கிற 75% பேருக்கு 6 மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சூப்பரான வாய்ப்பு இல்லையா? ஆனா இந்த ஏஐ உலகத்துல எல்லாமே பிரகாசமா இல்ல. இந்த கோட் பாருங்க, அது நம்மள கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. வேகம் நெறிமுறைகளை மிஞ்சுது, லாபம் பாதிக்கப்படும்போது பாதுகாப்பு வாக்குறுதிகள் உடைக்கப்படுதுன்னு சொல்லுது. ஏஐயோட இந்த வேகமான வளர்ச்சிக்கு பின்னால லாபத்துக்கும் பாதுகாப்புக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சோ டெக்னாலஜிங்கிறது வெறும் டூல்ஸ் மட்டும் இல்ல, அதை உருவாக்குற மனுஷங்களோட நெறிமுறைகளை பற்றியதும் கூட. வேலையோட எதிர்காலம் இப்போ நம்ம கண் முன்னாடி வந்து நிக்குது. அதனால கடைசியா ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். இந்த ஏஐ உலகத்துல நீங்க வெறும் ஒரு யூசரா மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல இத உருவாக்குற ஒரு பில்டரா இருக்க போறீங்களா, இல்ல ரெண்டுமாவே இருக்க போறீங்களா? உங்க பதில்தான் உங்க எதிர்காலத்தை முடிவு பண்ணும்.